இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 66 அதிகாரம் 13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அம்பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தேற்றுவார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவாராம். இந்த உலகத்தில் மேலான அன்பு என்றால் அது தாயின் அன்பு. அந்த தாயின் அன்பை காட்டிலும் கர்த்தர் நம் மேலே வச்சிருக்கிற அன்பு மிக பெரியது. இதோ தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை மகனே, நான் உள்ளங்கையிலே உன்னை தாங்கி வைத்துள்ளேன், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தீங்கும் அவர் செய்ய விடுவதில்லை. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே, நான் யாரிடத்துல என் துக்கத்தை சொல்லுவேன், நான் யாரிடத்துல புலம்புவேன், என் கவலைகளை என் பாரங்களை யாரிடத்துல வைப்பேன், என் குறைகளை யார் கேட்பார், அதை யார் சுமந்து கொள்ளுவார், எனக்காக யார் உதவுவார் என்று நீ கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பரிகாரி, நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம். நீ கர்த்தருடைய சமூகத்தில் தேற்றப்படுவாய், அங்கே பாதுகாப்பாய் இருப்பாய். எனவே உன் கவலைகளை கர்த்தரிடத்தில் விட்டுவிடு, உன் பாரங்களை அவரிடத்தில் சொல் மகளே, அவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீ எருசலேமை தேற்றப்படுவாய். கர்த்தர் உன்னை தேற்றி உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். இந்த மாதத்திலே தேவன் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உன்னை தேற்றி உனக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். நீ நம்புகிறது அவராலே ஆகும். ஆமேன்.